வணக்கம். சிலருக்கு மட்டும் கடவுளோட அருள் ஏன் உடனே கிடைக்குது, ஆனா சிலருக்கு மட்டும் ரொம்ப தாமதமாகுதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நம்மள பல பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும். வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சில சுவாரஸ்யமான காரணங்கள பத்தி இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். ஆமாங்க, இது நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விதான் இல்லையா? சில பேர் வேண்டிக்கிட்டதெல்லாம் டக்குன்னு நடக்கிறத பார்க்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆக மாட்டேங்குதுன்னு தோன்றது ரொம்பவே சகஜம். சரி, இந்த வித்தியாசத்துக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்கும்? வாங்க முதல் காரணத்தை பாப்போம். இந்த விஷயத்த ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணத்தை எடுத்துக்கலாம். அது என்ன தெரியுமா? நம்ம ரேடியோ தான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ரேடியோ ஸ்டேஷன் 24 மணி நேரமும் பாட்டை ஒலிபரப்பிக்கிட்டே இருக்கு. அந்த சிக்னல் காத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? அது யாருக்காகவும் நிக்காது. இறைவனோட அருளும் டிக் அப்படிதான். அது எப்பவுமே எல்லாருக்காகவும் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம பரவிக்கிட்டே இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பாட்டு காத்துல இருந்தாலும் நாம கரெக்டான ஃப்ரீக்வன்சிக்கு ரேடியோவை டியூன் பண்ணா மட்டும்தான் அது கேட்க முடியும். தப்பான ஃப்ரீக்வன்சில வச்சா வெறும் கர்ருபுர்ருன்னு இரைச்சல் தான் கேட்கும். அதே மாதிரி தான் பக்தி, முழுமையான சரணாகதி, இந்த மாதிரியான சரியான மன அலைவரிசையில யார் தங்களை வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவனோட அருள் உடனே கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. சரி, அப்போ சரியான அலைவரிசையில இருந்தா மட்டும் போதுமா? விஷயம் அதோட முடியல. இது வெறும் வெளிப்புற விஷயம் மட்டும் இல்ல, நம்ம உள்மனசோட ஆழமான ஒரு நிலைய பொறுத்ததும் கூட. அதுதான் காலம் மற்றும் மனப்பக்குவம். ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம கணக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நம்மளோட செயல்களுக்கான ஒரு காஸ்மிக் பேலன்ஸ் ஷீட்னு கூட வச்சுக்கலாம். நம்மளோட முயற்சி, நம்மளோட பொறுமை, நம்ம செஞ்ச பழைய காரியங்கள்னு எல்லாம் இதுல அடங்கும். இந்த கணக்கு தான் நமக்கு அருள் கிடைக்க வேண்டிய சரியான நேரத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பாருங்களேன், இந்த உதாரணம் எவ்வளவு அழகா விளக்குது. ஒரு சின்ன பூச்செடி சில வாரங்கள்ல வளர்ந்து பூத்திடும். ஆனா ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் உருவாகணும்னா பல வருஷங்கள் ஆகும். நம்ம மனப்பக்குவமும் அப்படிதான். ஒவ்வொருத்தருக்கும் அது மலர்ற காலம் வேற வேற. ஒருவேளை சிலருக்கு அந்த பக்குவம் ஏற்கனவே இருந்ததால அருள் சீக்கிரமா கிடைக்கிற மாதிரி நமக்கு தோணுதோ? சரி, சரியான அலைவரிசை, சரியான நேரம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிப்போமா? ஒருவேளை நாம தாமதம்னு நினைக்கிறது தாமதமே இல்லைனா அது நம்ம பார்வையில இருக்கிற பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு எது நல்லது, எது தேவை, அதை எப்போ குடுக்கணும்னு ஒரு அம்மாவை விட வேற யாருக்கு நல்லா தெரியும்? குழந்தை கேக்கறது எல்லாம் கேட்ட நொடியே குடுத்துட்டா அதுக்கு பேரு அன்பில்ல. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்ச சக்தியோ இல்ல இறைவனோ நமக்கு எப்போ எதை குடுத்தா நம்ம வளர்ச்சிக்கு அது ரொம்ப நல்லதா இருக்குமோன்னு ரொம்ப துல்லியமா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆக நாம மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை இதுதான். தாமதம் என்பது மறுப்பல்ல. ஒருவேளை நாம காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாம கேட்டதை விட இன்னும் சிறப்பான ஒன்ன வாங்கறதுக்காக இந்த பிரபஞ்சமே நம்மள தயார்படுத்திக்கிட்டு இருக்கலாம். பொறுமைங்கிறது அந்த தயாரிப்போட ஒரு பகுதிதான். இதுவரைக்கும் நம்ம பாட்ட எல்லா கருத்துக்களையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இறுதி உருவகத்துக்கு இப்ப வரலாம். கற்பனை பண்ணி பாருங்க, மழை பெய்யும்போது அது மலை, பாறை, குளம், குட்டைன்னு எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம எல்லா இடத்துலயும் சமமாதான் பெய்யுது. இறைவனோட அருளும் அப்படிதான். அது எல்லாருக்கும் சமமாதான் கொடுக்கப்படுது. இந்த ஒப்பீடு எவ்வளவு ஆழமானது பாருங்க. மழை தண்ணி பாறை மேல பட்டா என்னாகும்? அங்க நிக்காது, சும்மா வழிஞ்சு ஓடிடும். ஆனா அதுவே ஒரு குளத்துல விழுந்தா குளம் அந்த தண்ணிய அப்படியே சேகரிச்சு தேக்கி வச்சுக்கும். இங்க மழைங்கிறது இறைவனோட அருள். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம மனசு பாறை மாதிரி இருக்கா இல்ல குளம் மாதிரி இருக்கா? ஆஹா, கடைசியா நம்ம சேர்ற இடம் இதுதான். அருளுங்கிறது கொட்டிக்கிட்டு தான் இருக்கு. பிரச்சனை அருள்ல இல்ல, அதை ஏந்திக்கிற பாத்திரத்துல தான் இருக்கு. நம்ம மனசு அந்த அருளை பெற்றுக்கொள்ளும் பாத்திரமா தயாரா இருக்கா? அதை தேக்கி வைக்கிற அளவுக்கு ஆழமும் பக்குவமும் அதுக்கு இருக்கா? இதுதான் நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய உண்மையான கேள்வி. அருளுங்கிறது ஒரு பரிசில்ல, அது ஒரு நிரந்தரமான வெள்ளம். அந்த வெள்ளத்தை நமக்குள்ள தேக்கிக் கொள்ற பாத்திரமான நம்ம மனச நாம எப்படி தயார் செய்யறோம்? இதுதான் நம்ம ஆன்மீக பயணத்தோட மிக முக்கியமான கேள்வி. இத பத்தி ஆழமா சிந்திப்போம். இந்த விளக்கம் உங்க சிந்தனைக்கு ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கோன்னு நம்புறேன். நன்றி.